Hello மக்களே, இப்போ the last and final video of நெடுந்தீவு டெல்ட் ஐலாண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கோட்டை. அது யார் கட்டினதுன்னா ஒரு தமிழ் மன்னன், அவரோட பேர் வெடியரசன். அவன் வந்து ஆட்சி செய்தேன்னு சொல்லப்படுது. ஒரு குறுநில மன்னன் ஆட்சி செய்தேன்னு சொல்லப்படுது. அந்த இந்த கோட்டை தான் இந்த கோட்டை. இது எடுத்துருக்காதா? சொல்லுங்க தம்பி. வெடியரசன் கோட்டை என்ற ஒரு திராவிட ஒரு மன்னன், ஒரு குறுநில மன்னன் ஆட்சி செய்தேன்னு சொல்லப்படுது. அப்போ அங்கே கல் வேலை செய்த மக்களே கல் வேலை செய்யுது. கதிக்கு வேலை முடியாது. ஓகே, இனி மன்னர் கதையை சொல்லுவோம். இந்த யூடியூப் தொழிலில் இறங்கி கடைசியில் குரங்குட்டியாட்டம் ஏறி இறங்க வேண்டியிருக்கு எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறேன்ற பேரில். அதில் எனக்கு முன்னாடி போனதெல்லாம் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கு. நடுவில் என்ன தம்பி இருக்கு, அதை போய் பார்த்தீங்களா? அப்போ எதுவும் இல்லை. சுரங்கம் இருக்கா? இன்னும் சொல்லப்படுது. இப்போ நம்ம ஒரு கோட்டை பார்த்தோம் இல்லையா, டச் கோட்டை. அதை வந்து படியரசன் தமிழில் சொல்ல போகிறோன்னா இது படியரசனா அது பீகாவன் மன்னன் தான் சொல்லப்படுது. அது அவன் பீகாவன் மன்னன் அதை ஆண்டதாகவும் இது படியரசன் மன்னன் ஆண்டதாகவும் சொல்லியிருக்கிறார். ஒரு ரெண்டு மன்னனுக்கு இடையிலானது ஒரு சுரங்க மோண்டு அமைச்சு அவை ரெண்டு பேரும் சந்தித்து கொள்வதாகவும் அதன் மூலமாக ரெண்டு பேரும் போக்குவரத்து நடவடிக்கை செய்ததாகவும் இப்போ பழைய ஆக்கள் இந்த கதையாகவும் மற்றொரு வரலாறு ரீதியாகவும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரீதியாகவும் சொல்லப்பட்டு வந்திருக்கு. அப்போ இதுக்கு கீழே சுரங்கம் இருக்கு, இதுக்குள்ள சுரங்கம் இருக்கிறதாக நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கோம். இல்லை இப்படி எந்த வழியாக தெரியல. ஆய்வு இன்னும் நடைபெறையில் ஆய்வு நடைபெற்றால் நான் இப்போ தான் ஒருத்தர் 2 வீலரில் பார்த்தேன். இப்போ ஒருத்தர் நடந்து போகிறாரு. இதுக்கு முன்னாடி நான் இங்கே நார்மல் மக்களை பார்க்கவே இல்லை. இந்த பிரதேசம் எல்லாமே அப்படி வந்து எல்லாமே விவசாயம் செய்கிற இடங்கள். பரவாயில்ல, விவசாயத்தை நம்பி இருக்கிற அந்த விவசாயம் செய்கிற இந்த பிரதேசம் விவசாயத்தை நம்பி இருக்கிற இடம். இந்த நல்ல தண்ணி பிரதேசம், நல்ல தண்ணி பிரதேசம். மற்ற என்ன விவசாயம்னு சொன்னால் இப்போ எல்லாமே 10ஆம் மாதம் இதில் அந்த ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அந்த காலப்பகுதியெல்லாம் இங்கே வந்து மழை பெய்யும். அப்போ மாறி காலமாக இருக்கும். அந்த நேரம் தான் இவ செய்வாங்க. ஏன்னு சொன்னால் இவளுக்கு மற்ற நேரத்தில் தண்ணி வந்து இவளுக்கு காணாமல் இருக்கும். போதியளவான தண்ணி இங்கே காணாமல் இருக்கும். குடிக்கிறதுக்கே ஒரு அவையில் தண்ணி வந்து தட்டுப்பாடான ஒரு நிலைமையும் மற்றது அந்த அதுக்கு மட்டும்தான் அது போதியளவான தண்ணியாக இருக்கிறதுபடியால் அந்த நேரத்தில் மட்டும்தான் இது வந்து விவசாயம் செய்வாங்க. விவசாயம் வந்து சொல்லி பார்த்தோம்னா வெங்காயம், பச்சை மிளகாய், பயத்தங்காய், வெண்டிக்காய், கத்தரிக்காய் மற்ற அப்படியான பயிர் வகைகள் செய்வாங்க. மற்ற அதை எல்லாத்தையும் எடுத்து பொதுவாக வந்து இந்த நெடுந்தீவு என்று சொல்லப்படுகின்ற இந்த மக்களுக்கு இந்த தீவு பகுதி மக்களுக்கு மட்டும்தான் இதை வந்து விற்பனை செய்வாங்க. அது அதிகபட்சம் ஏதாவது விளைச்சல்கள் அமுகமாக இருந்தால் மட்டும் இங்கே அதை விற்பனை செய்ய முடியாட்டி மட்டும்தான் யாழ்ப்பாணமும் திண்ணவெளி சந்தைக்கு கொண்டு அதனை வந்து விற்பனை செய்வாங்க. அது அப்படி இந்த முறை வந்து இப்படி தக்காளி பழமும் மற்றது பூசணிக்காயம் வந்து இந்த முறை ஏற்றுமதி செய்யப்பட்ட பயிர்களாக இருக்குது. மற்ற பயிர்கள் எல்லாமே பொதுவாக இதுக்குள்ளே. தக்காளி இப்போ யாழ்ப்பாணத்தில் 1 கிலோ நேற்று நான் வாங்கினது இப்போ இல்லை, அந்த 1200 ரூபா. சரியான விலை. ஆனால் விவசாயிட்ட அந்த விலைக்கு எடுக்கிறாங்களான்னு தெரியாது. அப்படி எடுக்க மாட்டாங்க. கிலோ 1200 ரூபா, 1500 விட்டா புறாவே அவைய வந்து என்ன செய்வாங்க, இந்த பனை மரங்கள் இருக்கிற வழியால் இப்போ பனை மரத்தில் இருந்து முதலாவது என்னென்னு பனம்பழத்தை எடுப்பேன். பனம்பழத்தை எடுத்து அதை பினாட்டு தயாரித்து அதனை வந்து விற்பனை செய்வாங்க. அதுக்கு பிறகு அந்த பனாட்டுக்கு பிறகு அடுத்ததாக பனங்கொட்டையை எடுத்து அதை முளைக்க பண்ணி அதிலிருந்து பனங்கிழங்கு தயாரிப்பாங்க. அதை ஒடியில் தயாரித்து எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக இங்கேருந்து விற்பனை என்ற ரீதியில் யாழ்ப்பாணத்தை நோக்கி தான் போய் கொண்டிருக்கு.
மற்ற அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னால் அடுத்த இந்த காலப்பகுதி வந்து வேப்பம் பூவில் வந்து வடகம் தயாரித்து விற்பனை செய்கிற இந்த பகுதி மக்களுக்கு வந்து இந்த விவசாயமும் வேப்பம்பூ வடகங்களும் மற்றது வந்து பனைமரத்தின் உற்பத்திகளும் தான் இந்த பகுதி மக்களின் பொருளாதாரத்தை ஒரு மேம்படுத்தக்கூடிய ஒரு இன்கம் பெறக்கூடிய ஒரு வழியாக இருக்கிறது. அதனால இது வந்து எல்லா காலங்களையும் செய்யலாதுன்ற நிமித்தத்தாலேயும் இந்த வேலைகளை வந்து தேடி போக வேண்டிய கட்டம் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா வேலையை தேடி போக வேண்டிய கட்டங்கள் இருக்கிறபடியால நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய காணிகளில் வீடுகள் அடித்தளங்கள் மட்டும்தான் இருக்கு, வீடுகள் இப்போ இல்லை. அப்போ அந்த பகுதி மக்கள் எல்லாம் வந்து வெளியே வேலையை அதுகளை எதிர்கால கனவுகளை நோக்கி போயிட்டு இப்போ சில பேர் குறிப்பிடையாக மட்டும்தான் இன்னும் இந்த இதில் வந்து பூர்வீகமாக தாத்தா பாட்டன் சொல்லி அப்படியே அப்பா அம்மான்னு சொல்லி அப்படியே வாழ்ந்து கொண்டு வர வாழ்கிறதுக்கு உண்மையிலேயே ஒரு கடினமான ஒரு இடமாக இருந்தாலும் ஒரு இப்போ பார்வையாளர்கள் என்று சொல்லி வருகிற மற்ற இப்போ ஒரு சுற்றுலாத்துறை என்பது ஒரு முக்கியமான ஒரு இடத்தை இப்போது வைத்து கொண்டு வருகிறது. இதனை வந்து மேலும் மேலும் ஒரு விரிவுபடுத்தினால் மேலும் மேலும் இன்னும் சுற்றுலாத்துறை மக்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு நெடுந்தீவை பற்றி உண்மைத்தன்மைகள் நிறைய போய் சேரையில் வடிவான ஒரு முறையில் அது போய் சேரும்னு சொன்னால் இன்னும் இந்த சுற்றுலாத்துறையின் மூலமாக இந்த பூமி வளரும்ன்றதில் வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மற்றது வந்து கத்தாழை இங்கே வந்து மூலிகை தீவுன்னு சொல்லப்படுகிற நிறைய மூலிகைகள் கத்தாழைகள் ஆவரசம் பூ என்பதெல்லாம் நிறைய இது பிரண்டை எல்லா இடத்துலையும் இருக்குது, பிரண்டைகள் அப்படி வந்து நிறைய இருக்குது. ஆனால் அதனை விற்பனை செய்யக்கூடிய வழிகளும் அதனை வாங்குகிற ஆட்களும் வந்து கொள்வனவாளர்கள் வந்து எண்ணிக்கைகள் குறைவாகவும் இல்லாமலும் காணப்படுறபடியால் இதை வந்து இந்த பூமியில் இது விளைஞ்சாலும் இது ஒரு ஒன்றுக்குமே யூஸ் பண்ண இல்லாத ஒரு நிலையாக இருக்கின்றது. யாரும் கொள்வனவாளர்கள் இருந்தால் இவர்களை நெடுந்தியும் மக்களை தொழிலாக செய்யக்கூடிய மாதிரி இல்லாட்டி போன வெளிநாட்டவர்கள் யாராவது இருந்தால் அதனை வந்து இங்கே ஆக்களுக்கு வந்து ஒரு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி அதை வந்து முன்வர செய்யலாம்ன்றது சொல்லிக்கொண்டு. சூப்பர் தம்பி, நன்றி. மக்களே நாங்கள் ஆட்டோ சொல்கிறோம், ஆட்டோ நல்லா தான் இருக்குது. இந்த ஆட்டோவில் தான் நாங்கள் வந்து ஃபுல்லாக நெடுந்தீவு இன்றைக்கி சுற்றி பார்த்தோம். ஸோ மக்களே உங்களோட நம்பர்னு சொல்லுங்கப்பா. 68 நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுக்குறேன். தம்பி பேர் அபிஷன். ஓகே, எல்லா நல்ல பிள்ளையா, நல்ல பிள்ளை, படிக்கிற பிள்ளை, கேம்பஸ் படிக்கிறாங்க, யூனிவர்சிட்டியில் படிக்கிறான். எங்களை நாங்கள் சொன்னாங்களும் தம்பி சுற்றி காட்ட வேண்டாம், நான் போட்டு திருப்பி அனுப்பிடுவோம் பொடியன் இல்லையென்று எல்லாத்தையும் சுற்றி காட்டிக்கிறான். பொறுமையாக சுற்றி காட்டி அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் டீட்டெயிலாக கொடுத்து அதுக்கு நடுவில் இவர் நான் தான் டச் மன்னர்னு சொல்லி எல்லாம் உள்ளுக்க போகிற சாமான். டச் மன்னர் ஆட்டோவில் ஏறிட்டார் ஏறிட்டார் ஏறிட்டார். மக்களே இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபுல் இருட்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி 6 நிமிஷம் 13ஆம் தேதி. ஸோ இந்த கடலுக்குள்ளே தான் நாங்கள் இப்போ ரிட்டர்ன் போக போகிறோம். பார்த்துக்கோங்க மக்களே எவ்வளவு இருட்டாக இருக்குன்னு. இப்போ நாங்கள் அந்த லைட்டு தெரிகிற கரைக்கு போகணும். பெட்ரோல் ஃபில் பண்ணுகிறோம். மண்ணெண்ணெய். ஓகே ஓகே. 40 ஹோர்ஸ் பவர். நாற்பது.
நிலாவைத்தான் எடுத்து கொண்டிருக்கிறேன். நைட்டு 7:20 கிளம்ப போகிறோம். பார்த்துதான் இதுதான் இந்தியாவுக்கு போகிறோம் விளங்கிட்ட. நாங்கள் வந்து ஆட்டோ பையன் கிளம்ப போகிறாங்களே எங்களை ட்ராப் பண்ணிட்டு நிலவு எடுத்தாச்சு. குறியட்டுவான் வந்ததா இல்லை மக்களே ஆல்ரெடி ஒரு ஃபோனை தொலைச்சனால அடுத்து நான் வீடியோவும் எடுக்கலை, ஒன்றும் எடுக்கலை. ஸ்பீட் போட்டில் உள்ளே வச்சாச்சு ஃபோனை. கரையில் இறங்கி தான் அடுத்த வீடியோலாம். ஃபுல் இருட்டு மக்களே, ஃபுல் இருட்டு. போட் அனுபவத்தை இருட்டுக்குள் சொல்லவும் இப்போ தான் வந்து இறங்கியிருக்கோம். ஸ்பீட் போட். பார்த்திபன், உங்களுடைய அனுபவம் என்ன? நெடுந்தீவிலிருந்து 8:10 விடைபெறுகிறோம். நெடுந்தீவில் இது குறிகட்டுவானில் தான் கார் பார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அங்கேருந்து தான் கிளம்ப போகிறோம் மக்களே. மிச்ச கதையை அப்புறம் சொல்கிறேன். சித்ரா பௌர்ணமி நேற்று, இன்னைக்கு நிலவு சூப்பராக இருக்குது. அதுவும் கடலுக்குள்ளே நாங்கள் ஸ்பீட் போட்டில் 40 ஹோஸ் இன்ஜின். அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது மக்களே. வீடியோ எடுத்தால் மொத்தமாக தண்ணிக்குள்ளே தான் நானும் சேர்ந்து போகணும். ஃபோன் மட்டும் போகாது, அதுவும் சேர்ந்து நானும் சேர்ந்து தான் போகணும் நடு கடலுக்குள்ளே. சதுரங்க, உங்களோட அனுபவம் என்ன? நேர் விருப்பம். சூப்பர். பார்த்திபன், உங்களுடைய அனுபவம்? ஒரு சூப்பர் பயந்து முழுகிறவங்க எனக்கு தான் தெரியும். ஒரு மாதிரி வந்தாச்சு. உங்கள் அனுபவம்? அனுபவம் எனக்கு நான் எத்தனை கடைக்கு போகிறேன். வயசு தான் போட்டது, இல்லாட்டி எனக்கு தான். 40 ஹோஸுக்கே இப்படி 100 ஹோஸ் இன்ஜின் போட்டால் எப்படி இருக்கும்? பிளேனில் போன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். கடல் போட்டு தண்ணியில் நிற்காது. நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு மக்களே. நேற்று என் ஃபோன் தொலைஞ்சதுன்னு சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி அடுத்த ஃபோனில் எடுத்தேன். பேட்ரி எனக்கு கை கொடுக்காமல் போச்சு, 2வது ஃபோன். அதனால் இந்த ஸ்பீட் போட்டோட வீடியோ வராது, எடுக்கலை. ஃபோன் சார்ஜ் இல்லாமல், பவர் பேங்க்கும் கொண்டு போகலை. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.